பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது. 18 லட்சம் பேரை தாண்டி இருக்குது. நாங்கள் அண்ணன் ஒரு 20 நிமிஷம் பேசி ஒரு ஆடியோ போட்டார். அந்த ஆடியோவில் கூட 10 செகண்டோட கம்மியாக தான் அந்த வீல் த லீடர்ஸில் உறுப்பினர் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இன்றைக்கி 18 லட்சம் பேர் வாலண்டியராக யாரையும் வற்புறுத்தாமல், யாரையும் கூப்பிடாமல், ஒரு ஃபோன் பண்ணியோ இல்லை நேர்லையோ நீங்கள் வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கூப்பிடாமல் 18 லட்சம் பேர் வந்திருக்கிறது. மக்கள் ஒரு ரியல் சேஞ்சுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வெளிப்படுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ எல்லா கட்சியோட கிராமத்தில் தான் அந்த வீத லீடர்ஸ்க்கு ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருக்குது. நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய எழுச்சியாக இருக்குது. ரொம்ப டவுனில் இப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் டவுன் பகுதியை தாண்டி பொள்ளாச்சியில் தான் ரொம்ப எழுச்சியாக இருக்குது. பொள்ளாச்சி மாதிரி பகுதியில் தான் உறுப்பினர்கள் அதிகம் சேர்றாங்க. கூட்டங்கள் நான் போய் போகிற கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா 500 பேர் இணைந்துட்டுருக்காங்க. 3 கூட்டங்கள் இது வரைக்கும் நடத்திட்டேன், தொடர்ந்து 3 நாள். ஏன்னா எங்களுக்கு கல்யாண மண்டபம் அந்தளவுக்கு தான் இருக்குது. ஒரு 500 பேர் உட்கார அளவுக்கு தான் கல்யாண மண்டபம் இருக்குது. அதனால் ஒரு நாள் ஒரு ஊரில் 500, அடுத்த ஊரில் 500, அதுக்கடுத்த ஊரில் 500, இந்த மாதிரி ரொம்ப எழுச்சியாக இருக்குது. கிராமத்து மக்கள் தான் அதிகம் விரும்புகிறாங்க. அதுக்கு என்னென்னு கேட்குறோம் நிறைய இடத்துல. ஏங்க அவர் ஒன்றும் பெரிய பாரம்பரியமான பெரிய பணக்காரனோ இல்லை பெரிய அரசியல் தலைவருடைய குடும்பத்திலேருந்து வரல, இல்லை பெரிய சினிமா நடிகராவோ யாரும் போய் பார்க்க முடியாத மாதிரி ஒரு சினிமா நடிகராவோ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு மக்களை பார்க்காம அந்த மாதிரியும் வரல. அவர் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதன், நம்மளை மாதிரி ஒரு விவசாயி, நம்மளை மாதிரியான ஒரு பாமர மனிதன் தான். அவர் படித்த ஒரு நல்ல நிர்வாக திறமை இருந்த பாமர மனிதன். அதனால் நம்மை போல் இருக்கிறவங்க பின்னாடி தான் நம்ம போகணும். அப்படின்றனால சிட்டி சைடை விட கிராமத்து சைடில் தான் ரொம்ப அதிக வரவேற்பு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம் 25% நபர்கள் இந்த ஜென்சி கிட்ஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. 25% அதிகமாக இணையக்கூடிய நபர்கள் ஒரு 55 வயது 50 வயது இருக்கிற வரைக்கும் இணைகிறாங்க. ஒரு 30லேருந்து 50 வயது 30லேருந்து 50 வயது இருக்கிறவங்க அதிகமாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறத்தில் நிறைய இணைகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் கிராமப்புறத்துலலாம் சராசரியாக 10லேருந்து 15,000 பேர் ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் இணைந்திருக்கிறாங்க. ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய விஷயந்தான் புதிய கவர் வருது. பழைய திமுக ஆட்சி தான், அதே மாதிரி தான் அரசாங்கம் நடைபெற்று இருக்குது. புதிதாக டிவிகே அரசாங்கம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் அரசியல் கட்சிக்கு மாற்றாக நாங்கள் வரல, நாங்கள் அரசாங்கத்திற்கு மாற்றாக வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான். அண்ணன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கிராமப்புறத்தில் நிறைய மாற்றம். இப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராமம் மிகப்பெரிய முன்மாதிரியான கிராமங்களாக இருக்கும். அந்த பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நல்லவரா, ரொம்ப அறிவு சார்ந்தவரா, ரொம்ப சமுதாயத்துக்கு அர்ப்பணிப்பாக இருக்கிறவர். ஒரு 5 ஆண்டு காலம் முடிக்கும்போது அந்த பகுதியில் குளம் வெட்டியிருப்பார். அந்த பகுதியில் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புக்கு, படிப்புக்கு, கல்விக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூலை நல்லா மாற்றியிருப்பார். அந்த ஊரில் நீர்நிலையை தூர்வாரி இருப்பார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஊரில் நல்ல ரோடெலாம் போட்டிருப்பார். அந்த ஊரில் CSR ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அந்த ஊரை டெவலப் பண்ணியிருப்பார். புதிதாக ஒரு பால் சொசைட்டி ஓப்பன் பண்ணி நிறைய பேர்த்துக்கு மாற்று தொழிலெல்லாம் உருவாக்கியிருப்பார். இந்த மாதிரி ஒரு 2 ஊரில் இப்போ நம்ம அங்கங்கே பார்க்குறோம். நிறைய பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுத்துருப்பாரு. மத்திய அரசு திட்டங்களை வாங்கி வீடு கட்டி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி அங்கங்கே கிராமத்தை மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியான கிராமங்களை உருவாக்கியிருக்காங்க ஒரு 2 நல்ல நபர்கள். அண்ணாமலை அண்ணனுடைய சிந்தனை என்னென்னா, இந்த மாதிரி கிராஸ் ரூட் அடித்தட்டத்தில் கிராமப்புறத்தில் நல்ல நல்ல நபர்கள், நேர்மையான நபர்கள், சமுதாய அர்ப்பணிப்புள்ள நபர்கள், நல்ல அறிவு சார்ந்த நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. இப்போ என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் நல்லவங்க இருப்பாங்க. நல்லவங்க போய் பஞ்சாயத்து தலைவராக ஜெயிச்சுட்டு போவாங்க. அவன் நல்லவங்க தான், நேர்மையானவங்க, திருட மாட்டாங்க, சமுதாய அர்ப்பணிப்பு இருக்குது. ஆனால் போய் என்ன வேலை செய்கிறதுன்னு தெரில, எங்கெங்கேருந்து ஃபண்டு வரும் தெரியாது. மத்திய அரசு என்னென்னலாம் கொடுக்கும், வேறு என்னென்ன திட்டம், மாநில அரசு என்னென்ன திட்டம் கொடுக்கும், என்ன மாதிரியெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க மறுபடியும் போய் அந்த பஞ்சாயத்தோட செக்ரட்டரி, அந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றியத்தில் இருக்க BDO இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். ஏன்னா நமக்கே அந்த விஷயம் தெரியாது. இவங்க கற்றுக்கிறதுக்குள்ளே 5 ஆண்டு காலம் ஆகணும். அவங்களுக்கு முறையான பயிற்சியும் இல்லை. அந்த உள்ளாட்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ற பயிற்சி அரசாங்கத்திலும் இல்லை. அதனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நல்ல தெளிவான பயிற்சி. ஒரு கிராமப்புறத்துக்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கும், அவங்களுக்கு என்னென்னலாம் பணம் எங்கெங்கெல்லாம் வரும், அவங்க அந்த பணத்தை எப்படியெல்லாம் ஆப்டமிஸ்டிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா, அதே மனிதர், அதே சமுதாய அர்ப்பணிப்பு, அதே நேர்மையானவர், இந்த ட்ரைனிங் மட்டும் இருந்தால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நேர்மையான நிர்வாகத்தை தாண்டி பர்ஃபார்மிங் நிர்வாகமாக கிராமப்புறத்துலேருந்து வரணுன்றதான் அவர் எண்ணம். அதுதான் பெரிய மாற்றம். கிராமப்புறத்துலேருந்து உயரணுன்றதான் ஒரு பெரிய மாற்றமாக சொல்கிறோம். அதனால தான் கிராமப்புறத்துலேருந்து நிறையா வருது. அது போல் சும்மா எல்லா கட்சியிலேருந்தும் வரோம், எல்லாத்தையும் வச்சு ஒரு புதிய அரசியல் கட்சி, நானும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், அவசரமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவர் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பார். அவர் அடுத்த தேர்தலை நோக்கி வரல, அடுத்த தலைமுறையை நோக்கி வருகிறாரு. அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, நான் தான் சாகிற வரைக்கும் நிரந்தர பொதுச் செயலாளர் இல்லை.
எனக்கே டேர்ம் இருக்குது, அந்த டேர்ம் இனிமேட்டு முடிவு பண்ண போகிறேன், 10 வருஷமா 5 வருஷமா 15 வருஷமா டேர்மை முடிவு பண்ணிட்டு நானே உறுப்பினர் ஆயிடுவேன். நான் போய் என் ஃபேமிலி, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, என்னோட ஊர், இந்த மாதிரி வேலைக்கு நம்ம போயிடணும். ரொம்ப அற்புதமாக இது வரைக்கும் ஒரு தலைவர்னு சொல்ல, அரசியல் கட்சி ஆரம்பித்தவங்களாம் நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் என்னோட வாரிசுகள், இந்த மாதிரிலாம் சொல்லாமல் எனக்கு டேர்ம் முடிஞ்சால் வெளியே வருவேன். இது வந்து மாற்று அரசாங்கத்தை கொடுக்கக்கூடியது, மாற்று அரசியலை கொடுக்கக்கூடியது. இது ஏதோ உணர்ச்சியை தூண்டி கொண்டு வரக்கூடிய மாற்றம் இல்லை, இது ஏதோ சினிமா போன்ற மயக்கத்தில் வரக்கூடிய மாற்றம் இல்லை. இது வந்து ஒரு அறிவார்ந்த பர்ஃபார்மிங் மாற்றமாக வரணுன்றதான் எங்களுடைய மாற்றம். ஆனால் இந்த 18 லட்சம் பேர் இணைந்ததே ஒரு கிரவுண்ட் லெவலில் ஒரு பெரிய மாற்றம் தான். ஏன்னா ஒரு தேர்தல் முடிந்து 1 மாத காலம் கூட ஆகலை, அதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை தேடி மக்கள் வராங்கன்னா மக்கள் ஏதோ மிஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்த டிஎம்கேகிட்டையும் இப்போ இருக்க டிவிகேகிட்டையும் ஏதோ மிஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் வந்துட்டுங்க இன்றைக்கி வந்து உணர்ச்சி அரசியல் நிறையா இருக்குது. இப்போ டிஎம்கே பண்ணுறதோ சீமான் அவர்கள் பண்ணுறதோ உணர்ச்சி பூர்வமாக பண்ண போகிறாங்க. மற்றவங்கள நீங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி கல் பாலிடிக்ஸ், கண்மூடித்தனமாக அவர் நல்ல நிர்வாகம் கொடுப்பாரா, நல்லவரா, இதெல்லாம் தாண்டி அவர் மேலே கண்மூடித்தனமான ஒரு பாசத்தில் ஒரு மயக்கத்தில் கொடுக்கக்கூடியார். இப்போ வரக்கூடியவங்களாம் பர்ஃபார்மிங் அரசாங்கம் கொடுக்கணும், ட்ரெயின்டு பொலிட்டீஷியன் வரணும், குவாலிட்டியான பொலிட்டீஷியன் வரணும், ஒரு நல்ல நிர்வாகம் கொடுக்கக்கூடியவர், ஒரு நேர்மையானவர், ஒரு நம்மளை போல சராசரிய மனிதன், என்னை போல உன்னை போல சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதன் ஒருவர் வந்து ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்றாரு. அது மாற்றம் கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்களுடைய மெம்பர்ஷிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு வினாடிக்கும் தமிழ்நாட்டிலேருந்து யாரோ ஒருவர் இந்த மாற்றத்தை எதிர்நோக்கி வந்து கொண்டே தான் இருக்காங்க. அதே எங்களுக்கு வளர்ச்சி. இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், ஏடிஎம்கேக்கு புதுசாக மெம்பர்ஷிப் சேர்றாங்களா, டிஎம்கேக்கு புதிதாக மெம்பர்ஷிப் சேர்றாங்களா, டிவிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அளவுக்கு பழைய அளவுக்கு மெம்பர்ஷிப்ஸ். எங்களோட மெம்பர்ஷிப்பை பாருங்கள், ரொம்ப ஓப்பனாக இருக்குது, ஃப்ராங்காக இருக்குது. ஒரு நாளைக்கு 10 லட்சம் வருது, ஒரு நாளைக்கு 5 லட்சம் வருது, இன்றைக்கி 2000 தான் வருது. என்ன இருக்கோ இருக்கிறத நாங்கள் கொடுக்குறோம். யாரையும் கைப்பிடிச்சிருக்கல, யாரையும் கம்பல் பண்ணல, யாருக்கும் டார்கெட் கொடுக்கல. ஆனாலும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடிக்கும் யாரோ ஒருவர் தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்து எங்களோடு வந்து இணைந்து கொண்டே இருக்கிறாங்க. அதான் வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்கும். தலைவர் சொல்கிறாரு உள்ளாட்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாரு. அதனால் தலைவர் வந்து உள்ளாட்சியில் நீங்கள் சொல்கிற நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, உள்ளூரில் வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு மிக்கவர் இருப்பாங்க, உள்ளூருக்கு நிறைய நல்லது செய்தவர்கள் இருப்பாங்க. வி லீடர்ஸில் ஆகிட்டு தான் நல்லது செய்வாங்கன்னு சொல்ல, கொஞ்சம் குறிப்பிட்ட குறைவான பர்சன்டேஜில் நிறைய நல்லவங்க செய்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி மனிதர்களுக்கு இன்னும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி மனிதர்களை நிறையா தலைவராக தான் சொல்லியிருக்காரு, நிறைய முத்துக்கள் ஒளிந்து கிடந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு வந்து பரம்பரை அரசியல் இல்லை, பணபலம் இல்லை, இந்த மாதிரி பெரிய எக்ஸ்போஷர் இல்லை. ஆனால் நிறைய முத்துக்கள் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய, நாட்டுக்கு நிறையா நல்லது பண்ணக்கூடிய, நல்ல சூப்பரான ஒரு கிராமத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முத்துக்கள் இந்த மண்ணில் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அதையெல்லாம் அவர் தேடி கண்டுபிடித்து எடுத்து அதை பட்டையை தீற்றி இந்த கிராமத்தை ஒரு முன்மாதிரியான கிராமத்தை ஒவ்வொரு ஊர்லேயும் உருவாக்கணும். அது வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து நிறையா குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி போகிறதில்ல, குவாலிட்டியாக தான் போகிறார். எங்களுக்கு நிறையா இடத்துல மாற்றம் வேணும் அப்படின்லாம் இல்லை, நல்ல விதமான மாற்றம். அது ஒரு இடத்துலையா இருந்தாலும் சரி, 100 இடத்துலையா இருந்தாலும், 1000 இடமா இருந்தாலும் சரி, குவாலிட்டியான மாற்றத்தை ஒவ்வொரு கிராமத்துலையும் கொடுக்கணுன்றதான் இருக்கார். எல்லா கிராமத்துக்கும் தமிழ்நாடு பூரா நாங்கள் கொடுத்துருவோம். இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாதி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம், அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் எவ்வளோ கிராமத்துக்கு கொடுக்குறோமோ அத்தனை கிராமமும் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்றத நோக்கி தான் போயிட்டுருக்கார். மக்கள் வந்து எல்லாருமே சினிமா மோகம்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு தேசபக்தியான மூமெண்ட்டு, சுதந்திர போராட்டத்துக்காகலாம் நிறையா போராடி இருக்காங்க. சாதாரண எந்த சினிமாவும் இல்லை, அரசியல் பின்புலமும் இல்லாமல் காமராஜர் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் சாதனை செய்யலைங்களா? உண்மையான காமராஜர் அவர்கள் அவர் ஆட்சி செய்துன்ற அந்த குறுகிய காலகட்டத்தில் எத்தனை டேமு, எத்தனை வாய்க்கால், எத்தனை ஸ்கூலு, இந்த நாட்டை இன்றைக்கி தமிழ்நாடு உலக அளவில், தமிழ்நாடு அளவில் நல்லா உயர்ந்திருக்கிறதுனா அதுக்கு 99% காமராஜர் தான் காரணம். காமராஜர் ஏதோ சினிமாவில் இருந்தோ பரம்பரை அரசியலில் இருந்தோ வரல. அது மாதிரி 50-60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காமராஜரை போல ஒரு மனிதன் வருவார். அன்னைக்கு காமராஜர் இருந்தார் 1960 வரைக்கும். இன்றைக்கி 60 ஆண்டு காலம் கழித்து 3 ஜென்ரேஷன் கழித்து காமராஜரை போல ஒரு இரண்டாம் காமராஜராக, வாழும் காமராஜராக ஒருத்தர் வந்திருக்கார். அண்ணாமலை காமராஜர். ஆமாம், அண்ணாமலை காமராஜரே தான். நான் முன்னாடி அண்ணாமலை அண்ணன் முன்னாடி பிஜேபியில் இருக்கும்பொழுது நம்ம பார்த்துருப்போம். அண்ணாமலை அண்ணனுக்கு லைக்ஸ் எல்லாம் போடுறவங்க, கமெண்ட்ஸ் போடுறவங்களெல்லாம் நம்ம பார்ப்போம், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை அண்ணன் வி த லீடர்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய பெண்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் பெண்கள் தானாக முன் வந்து அண்ணாமலை அண்ணனை பற்றி போட்டிருக்காங்க. நிறைய பெண்கள் வந்து அண்ணாமலை அண்ணனோட நீங்கள் மெசேஜஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் எழுதி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய போகிற இடத்துலலாம் ஆனால் நான் ஒன்றும் செய்யலைன்னா என் வீட்டில் சேர்ந்துட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெண்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. அண்ணாமலை அண்ணன் அரசாங்கத்தை மாற்றுவதையோட மனிதர்களை நம்ம மாற்றணும்.
போற்றணும், மனிதர்களோட மனதில் விதைக்கணும், ஸ்கூலில் விதைக்கணும், காலேஜஸில் விதைக்கணும், மனிதனோட மனதில் நமக்கு ட்ரக்குலேருந்து வெளியே வரணும்னு விதைக்கணும். நேற்று அவர் பேசும்போது சொல்கிறார், டிராஃபிக்கை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய பெண்களை எப்படி மதிக்கணும், எப்படி போற்றணும், அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், நம்ம அக்கா, நம்ம தங்கச்சி, நம்ம அம்மாவை போல் பெண்களை போற்றணும், அவர்களுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி மன ரீதியில் ஒரு பெரிய மூமெண்ட்டை கொண்டு வர போகிறாரு. அதுதான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால் பெண்கள் எல்லாரும் பெரிய அளவில் ஆதரவாக இருப்பார்கள். ஏன்னா அண்ணனுடைய மூமெண்ட்டே நீங்கள் போதைக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராகத்தான் இனி அவருடைய மூமெண்ட்டெல்லாம் வரப்போகுது. ஆனால் தாவேக்கா ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு 1.5 மாத காலம்தான் ஆச்சு. நம்ம அதை விமர்சிக்கணும் அவ்வளோ சீக்கிரம் அப்படின்றத தாண்டியும் தாவேக்கா அவர்கள் மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் நடக்குது, என் பெண்கள் பாதிக்கிறாங்க, பெண்களுக்கு குழந்தைகள் பாதிக்கிறாங்க அப்படின்னு குற்றங்களுக்காக பெண்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வாக்கு போட்டாங்க. என்ன கேட்டாங்க, நம்ம ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற அவருடைய வசனங்களை பாற்று, சினிமா வசனங்களை போல் இருக்க வசனங்களை பாற்று நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக தெரியும், ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் அதை அவர் சரி பண்ணக்கூடிய சூழல் முடியாதுன்றது ப்ராக்டிக்கலாக தெரியும். பட் அவர் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், இந்த மாதிரி எங்கேயும் நடக்காது, இந்த அறிவிப்புகள்லாம் கொடுக்க போகிறேன், வந்தோடனே இதெல்லாம் கையெழுத்து போட போகிறேன், இத்தனை நலத்திட்டங்கள் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டார். பட் அந்த மாதிரிலாம் நடக்காது, அது சாத்தியம் இல்லை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவர் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். நாம் என்ன சொல்கிறோம், கவர்மெண்ட் இருக்குது, அண்ணன் என்ன சொல்கிறார், அரசாங்கம் இருக்குது, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அரசாங்கம் செய்யட்டும். நாம் இறங்கி விழிப்புணர்வு கொடுக்குறோம், அதோடைய பாதிப்புகளை எடுத்து சொல்கிறோம். நாம் வந்து தப்பு நடக்கும்போது அதை தட்டி கேட்கறதுக்காக மக்களை ஒன்றிணைக்கிறோம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு மூமெண்ட் ஆகி ஒரு பேரலல் கவர்மெண்ட்டாக நல்லது நடக்கணும், ட்ரக்லேருந்து வெளியே வரணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பேரலல் ஷேடோ அரசாங்கமாக நிச்சயமாக இந்த வி த லீடர்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அண்ணாமலை அண்ணன் இப்போ அரசியல் பயணத்தை நான் எடுக்கிறேன்னு சொல்ல, இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் மக்கள் இயக்கத்தை தான் நான் கொண்டு போக மாதிரி. மக்களுக்கு சமுதாயத்தில் இருக்க பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் இன்றைக்கி பாருங்கள், போதை பெரிய பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு பெரிய பிரச்சனை, இதை தாண்டி விவசாயத்தில் பெரிய பிரச்சனை, விவசாயிங்களுக்கு வருமானம் வரதில்லை, இயற்கை விவசாயம் பண்ணாதனால நம்ம ஃபெர்டிலைசர்லாம் உரங்கள் வாங்குறதுனால நிறைய நம்ம பொருளாதாரம் வீணடிக்கப்படுகிறது. இதையும் தாண்டி நம்ம டாக்ஸிக்கான உணவு சாப்பிட்றதுனால நிறைய நம்ம நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறோம். இந்த மாதிரி பல்வேறு விதமான சேலஞ்ச் இருக்குது. நம்ம வந்து இப்போதான் 10-11 அரசியல் கட்சியாக வந்து இந்த அரசியல் கட்சிகளோட குற்றத்தையே சொல்லிட்டு இல்லாமல் நாம் என்ன செய்கிறோம், இந்த மாற்றத்தை முதல்ல நான் செய்கிறேன், அதுக்கப்புறம் என் கூட இருக்கிறவங்களாம் செய்யுங்க, அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் செய்ய சொல்லணும் அப்படின்ற மாற்றத்துக்கு தான் அவர் களத்தில் இறங்க போகிறார். ஜூலை மாதத்துலேருந்து எப்படி இருக்கும், மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். மக்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன பேசுவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்காரு, அவர் என்ன ட்விட் போடுவார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்காரு. அவர் போடக்கூடிய ஒவ்வொரு ட்விட்டும் நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், சிஎம்ஐ தாண்டி பிஎம்ஐ தாண்டி விவாத பொருட்களாக தேசிய அளவில் அவருடைய ட்விட்டெல்லாம் விவாதம் ஆகி கொண்டிருக்கு. தமிழ்நாடு அளவில் எல்லா சேனல்லையும் விவாதம் ஆகி கொண்டிருக்கு. ஒரு சாதாரண மனிதன், நீங்கள் சொல்ல மாதிரி சினிமா துறையில் இல்லை, ஆளுங்கட்சியில் பெரிய தலைவர் இல்லை, சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவர், அவர் போடுற ட்விட்டர்லாம் 2 நாள் 3 நாட்கள் டாப் லிஸ்ட்டில் விவாத பொருள் ஆகிட்டுருக்கு. அது நிச்சயமாக அது எது நல்லது, எது மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் எல்லா மீடியாவும் போடுவாங்க. இன்றைக்கி அண்ணாமலையை பற்றி எல்லா மீடியாவும் போடுறாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அண்ணாமலையை பார்த்து கொண்டு இருக்குது, எதிர்பார்த்து கொண்டு இருக்கனால தான் அதை போடுறாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு பேஜில் அண்ணாமலையை என்ன பெருசாக போடுறாங்க, மீடியாவில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் விரும்புகிறாங்க, அதனால் போடுறாங்க. அதனால் அந்த விருப்பம், எதிர்பார்ப்பு கண் முன்னாடி தெரிகிறது.